ஜெனரேஷனுக்கான லவ் ஸ்டோரி தான். லவ் சப்ஜெக்ட் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்தது. சரி விஷ்ணு விஷால் ஏதோ ஒரு கேமியோ பண்ண போகிறாப்புல எப்படி இருக்க போது பார்க்கணும் வந்தால் உண்மையிலே சொன்னேன். படம் எனக்கே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. 2K கிட்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகும். படத்தில் 4 லிப்லாக் சீன்ஸ் வச்சுருக்காங்க. 2K கிட்ஸ் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதை எதிர்பார்ப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கே கனெக்ட் ஆச்சுன்னா அந்த பசங்க ரொம்ப கனெக்ட் ஆகும். சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் வந்து சான்ஸே இல்லை. இந்த மாதிரி மியூசிக் ரொம்ப நாளாச்சு கேட்டு சரியாக ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணி சரியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு கலகலன்னு கலக்கியிருக்காங்க. அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்குது. 4 பொண்ணு எங்கெல்லாம் நம்ம சோட விடாங்களோ அங்கெல்லாம் அந்த பொண்ணுங்களை வச்சு ஃபீல் பண்ணி 4 ஹீரோயின் கலக்கலன்னு கிடைக்கும். ஏதாவது ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று, அடுத்து ஒர்க் போகும்போது ஒன்று, அது டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்போ ஒன்று, இந்த மாதிரி மாற்றி ஆனால் ஒரு யூத்தில் வந்து லவ்வு லஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி வந்து சில விஷயங்கள் வந்து தன்னுடைய காதலிக்கானியோ லவ்வருக்கானியோ நம்ம எப்படி சொல்கிறது பிரேக்கப் ஆனால் கூட சில விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். விஷ்ணு விஷால் தம்பி வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஃப்ரெஷரானு சொல்ல முடியுமா அந்தளவுக்கு இருக்காப்புல. பெர்ஃபார்மன்ஸ் கிழிச்சிட்டாப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு மாதிரி வச்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவ். நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நீங்கள் 4 படம் வந்துச்சு எல்லாம் கொஞ்சம் அரட்டு மூவி அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தை போய் பார்ப்போம் புதுமுகமாக இருந்தோம் என்ன மாதிரி வித்தியாசமும் கிடைக்கும். புதுமுகங்களை வந்து நம்பி ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் ஏதாவது வித்தியாசம் கிடைச்சா கண்டிப்பாக சொன்னேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்ச் மூவின்னு சொல்ல முடியாது, டீசன்ட் வாட்ச். ஹீரோட கதை இருக்கும்ல, அந்த ஹீரோட கதைக்கு ஒரு திருப்பு முனை. ஸோ அவர் தான் வந்து ஹீரோ வந்து எதனால் நீ போய் திருப்பி ஹீரோயினை பார்க்கணுன்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ கடைசி வரையும் ஒரு சின்ன பிரச்சனை, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பிரச்சனை. கடைசியாக ஹீரோயின்ட்ட பேசுவாரா பழகுவாரா திருப்பி அவங்க ஒன்று சேருவாங்களா அப்படின்றது தான் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. டேரக்டர் நல்ல ரைட்டிங் இருக்குது, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஆமாம் இல்லை நீங்கள் ஃபேமிலியோடையும் வந்து பார்க்கலாம், நார்மலாக வந்து பார்க்கலாம். பட் இந்த படம் முழுக்க வந்து கப்புள்ஸ் ப்ளஸ் காலேஜ் பசங்களுக்காக இந்த ஜென்ரேஷனுக்காக எடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணி. பட் எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 hours போனதே தெரியல. செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஒரு 2K பசங்களோட அந்த லவ் ஸ்டோரி டிஃப்ரென்சியேஷனாக காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நம்ம லவ்னு நினைப்போம், அது லவ் கிடையாது, அது ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போகிறதா இருக்கட்டும், அது ஒரிஜினல் லவ்ங்கிறத அனலைஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டப்புன்னு பிரேக்கப் சொல்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம எங்கேஜிங்காக போச்சு. எல்லா விதத்துலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்டர்வல் கொடுத்த விதம்லாம் ரொம்ப இது ஹார்ட் பிரேக்கெல்லாம் போய் இன்டர்வல்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸாக வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. படத்துல வந்து எல்லாமே நியூ ஃபேஸஸ் எப்படி வர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலி வந்து அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த லவ் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் பையனாக இருக்கும்போது யாரை பார்த்தாலும் லவ் தோணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். பேரண்ட்ஸ் சண்டை போடும்போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு மீராவோட லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு லவ் கொடுப்பார்ல, அந்த ஒரு லவ் ரொம்ப ரியாலிட்டிக்கான ஒரு லவ்வாக இருந்துக்காம அந்த 2 பேரோட பேருமே நல்லா இருந்தது. அந்த 3 பேர் காம்பினேஷனில் ஆக்சுவலி மீரா அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா ஸ்க்ரீனில் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்கணும்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது உண்மையிலே. ஆக்சுவலி நானுமே யோசித்தேங்க. அவரை காட்டும் போது நான் யோசித்தது என்னென்னா, வழக்கம் போல் இங்கேயே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்க, இவரை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஏன்னா மேடை ஏறினாலே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக பயங்கர வைரலாகும். வழக்கம் போல் கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறாரு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். டோட்டலாக அவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கிற மாதிரி ஸ்க்ரீனில் காமிச்சாங்க. சீரியஸ்லி ஹாப்பி. ஏன்னா ஒரு நல்ல டேரக்டரு அவரை எப்போ பார்த்தாலுமே ஒரு கான்ட்ரிபியூஷனாகவே கொடுத்துட்டே இருக்காங்க. பட் ஒரிஜினாலிட்டியாக ஸ்க்ரீனில் அவரை நல்லவராக காமிச்சிருக்காங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே ஸ்க்ரீனில் அவரை கெட்டவராகவே காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. ஆனால் உண்மையிலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பசங்க அத்தனை பேருமே மிஸ்கின் சாரோட இன்ட்ரடக்ஷனுக்கு பயங்கரமாக கற்றுனாங்க. ஒரு டேரக்டருக்கு இந்த அளவுக்கு வைபாக கத்தி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு வைபாக அவங்க பசங்க கிட்ட இருந்துச்சு. அதுவும் 2K பசங்க ரசிக்கிறாங்க, டேரக்டரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. விஷ்ணு விஷால் சார் ஆக்சுவலி உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு புதுமுகத்துக்கு கேமியோ ரோல் கொடுக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கும் அடி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயமே இல்லாமல் ஒரு கதையை மட்டுமே நம்பி கேமியோ ரோல் கொடுத்தது பெரிய விஷயம் நினைக்கிறேன். சீரியஸாகவே எல்லாருமே வந்து பாருங்கள், செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். பசங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணுங்களோட வரும்போது கண்டிப்பாக சாரி கேட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு லவ்வர்ஸ்லாம் பயங்கரமாக லைக் பண்ணுவாங்க. லிப்லாக் சாங் சீன்லாம் வச்சுருக்காங்க லவ்வர்ஸ்க்காக. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். It was very nice. Actually, நல்லா இருந்துச்சு. Feel good movie. Usual love story, but கொஞ்சம் Gen Z kids பிடிச்ச மாதிரி. It was fun. Bore அடிக்கல. It went through nice and their acting was really cute. The pair wise நல்லா இருந்துச்சு. Yeah, that's about it.
mean, different in the sense they've portrayed it in a really nice way as a script. So I think padam paatha like you will enjoy it. அதையும் சொல்லியாச்சுனா there's no reason for you to go see the film. சார் பிரதர் டெபோ இருக்காரு ருத்ர டெபோ Yeah. மித்லா பால்கர் டெபோ Yeah. இருக்காரு For a first film, Rudra's performance was pretty good. Mithila, I think she's used to cameras because she's done series and stuff. So it was clear, like she was a தமிழ்ல டெபோ வராங்கல ஃபர்ஸ்ட் டைம் அது அவங்க அழகா பேசினாங்க like பேசுறதுலாம் அவங்க it டப் was- பண்ணிட்டாங்களா I'm not sure about that, but even if she like mimicked it, it was nice. As a pair, cute-ஆ இருந்துச்சு, படமும் நல்லா இருந்துச்சு. ஒர்க் ஆயிருக்கா I think there was only one song and it was nice. And the scenes, it was a nice song. Yeah, you can say. Avlo awkward alla. It's just the usual love story. It's pretty. It's nice. I mean, it's a typical love story, so you can relate it to a lot of films, but apart from that, it had its own like. இல்ல ராம் ஜானந்த் இது வராது. It's nice. அதான் அவங்க கெமிஸ்ட்ரி கியூட்டா இருந்துச்சு ஒரு நியூ கமர்ஸ் மாதிரி இல்லை தே லுக் லைக் வெல் நோன் ஆக்டர்ஸ் யா ஐ என்ஜாய் ஐ கைண்ட் ஆஃப் லவ் தீஸ் மூவிஸ் ஸோ எனக்கு இந்த ஜானர் பிடிச்சிருக்கு தாராளமாக இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் உங்கள் லவர்ஸை கொண்டு போய் பார்க்கலாம் சாங்ஸ் அண்ட் மியூசிக் நல்லாவே இருக்குது விட்டு கொடுத்து போகிறத பற்றி தான் பேசியிருக்காங்க ஸோ லவ்வில் எல்லாரும் டாக்ஸிக் அண்டு சண்டைகளாக இருக்கும் அது விட்டு கொடுத்து போனால் எந்த அளவுக்கு லவ் சக்ஸஸ் ஆகுறதுன்னு காட்டியிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காரு அண்ணா